வணக்கம். ஒருவருடைய அழக அதிகரித்து காட்டுவது அவர்களுடைய புன்னகை. அப்படி புன்னகைக்கும் போது பற்கள் மஞ்சளாக இருந்தால் அது அவர்களுடைய அழகையே பாழாக்கிடும். பற்களின் மேல மஞ்சள் நிறத்துல வழுவழுப்பான படலம் போல இருக்கும். அது பாக்டீரியாக்களுடைய பெருக்கு அதிகமாக அவர்களுடைய பற்கள்ல இருக்குன்றதுக்கு உண்டான காரணம். இது நாளடைவில் உள்ளுக்கு போகும்போது அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். என்னதான் டூத் பேஸ்ட்டை கொண்டு பற்களை துளைக்கினாலும் பற்களில் உள்ள மஞ்சள் நிற கரை வந்து போகவே போகாது. மாறாக சில இயற்கை பொருட்களை கொண்டு பற்களை பராமரித்து வந்தால் பற்கள் வெள்ளையாவதோடு வாயினுடைய ஆரோக்கியமும் கெடாமல் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் 2 விதமான டிப்ஸை சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. டிப் 1, கோபால் பல்பொடி. கோபால் பல்பொடி எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கோபால் பல்பொடியை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு வரேன். உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பற்கள் வெண்மையாக ஆகும்னா இந்த கோபால் பல்பொடியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதாவது இது ஆதி காலத்துலேயே வந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு வர்றது தான். ஆனாலும் சில பேருக்கு இந்த டிப் வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் கொஞ்சமாக கோபால் பல்பொடியை கையில் கொட்டிட்டு உங்களுடைய ஆள்கட்டி விரலால் ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. ஆள்கட்டி விரலால் தொட்டு பற்களில் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிடம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாயை கொப்பளிச்சுட்டு பாருங்கள். உங்களுடைய பற்கள் எல்லாமே வந்து வெண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். இதே கோபால் பொடியை கொஞ்சமாக தொட்டு உங்கள் உதடுகள்லையும் நீங்கள் வச்சு தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுடைய உதடுகளும் ரொம்பவே பிங்கியாக மாற ஆரம்பிச்சிடும். அதாக ரோஸாக மாற ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன இந்த கோபால் பல்பொடியில் இருக்குது அப்படின்னா, ஆக்டிவேட் சார்கோல் சொல்லக்கூடிய அந்த கரி துகள்கள் மற்றும் எலுமிச்சை சாறுகள் கூடவே கொஞ்சமாக இந்து உப்பும் கலந்துருக்காங்க. இந்த 3தோட காம்பினேஷன் தான் இந்த கோபால் பல்பொடி. இந்த கோபால் பல்பொடியை நீங்கள் வாரத்தில் 2 முறை பயன்படுத்தினால் மட்டுமே போதும். மிச்ச நேரத்தில் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பல்ல விளக்கலாம். இது உண்மையிலே ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய மஞ்சள் பற்களை வெண்மையாக்கக்கூடிய தன்மை வந்து உள்ளது. இது நிறைய பேருக்கு வந்து கிண்டல் பண்ணுவாங்க, என்ன கோபால் பல்பொடி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் பயன்படுத்தி பாருங்கள், இனிமேல் நீங்கள் அதை கிண்டல் பண்ணவே மாட்டீங்க. அடுத்ததாக டிப் 2, ஆக்டிவேட் சார்கோல் பவுடர். ஆக்டிவேட் சார்கோல் பவுடர் நிறையவே ஆன்லைன் ஷாப்பில் வந்து கிடைக்குது. அதாவது 100 கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிறது. இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதாவது கொட்டாங்குச்சி தேங்காவோட ஓடு. அந்த தேங்காவோட ஓடை வந்து எரித்து சாம்பல் ஆக்கணுடையது தான் ஆக்டிவேட் சார்கோல் பவுடர். ஆனால் அதே தேங்காய் ஓட்டை நம்ம வீட்டில் எரித்து நம்ம ஆக்டிவேட் சார்கோல் பவுடர் ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அதுக்கு வந்து சில ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஆக்சிஜன் படாமல், அதாவது வெளிக்காற்று படாமல் அதனுடைய கரித்துகள்களை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அது நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இது அந்த பவுடரை ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. கூடவே நீங்கள் ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டையும் அதோட மிக்ஸ் பண்ணிங்க. 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் பல்ல துலக்குங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுடைய மஞ்சள் பற்கள் எல்லாமே வெண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். குறிப்பாக இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, பாக்கு போடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பற்கள் ரொம்பவே மஞ்சளாக இருக்கும். மது அருந்துற பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த இருக்கும். இவங்க வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் வாரம் முழுவதுமே நீங்கள் இந்த சார்கோல் பவுடரை யூஸ் பண்ணி ஒரு வாரம் முழுவதும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பல் வந்து நல்ல ஒரு ஒயிட்னஸை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பல்ல விளக்கி முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக தொட்டு பற்களில் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த 2 மெத்தடும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய பற்கள் எல்லாமே வெண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.